ஏப்ரல் மாதத்திற்கான தேவ வாக்குத்தத்தத்தில் நாம் வாசிக்க கேட்போம். We shall read the prophecy, the promise for the month of April. ஐசாயா 12வது அதிகாரம் 2-3 என்ற 2 வசனங்களிலிருந்து தேவ வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு பெற்றிருக்கிறோம். God has given us the promise from the book of Isaiah chapter 12 verses 2 and 3 for this month. ஐசாயா 12வது அதிகாரம் 2-3 என்ற வசனங்களை வாசிப்போம். We shall read from Isaiah chapter 12 verses 2 and 3. முதல் தமிழ் வாசிக்கிறோம். Read in Tamil first. இதோ தேவனே, என் ரட்சிப்பில் நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானார். அவரே எனக்கு ரட்சிப்புமானார். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Behold, God is my salvation. I will trust and not be afraid. For the Lord Jehovah is my strength and my song. He also has become my salvation. Therefore, with joy shall I draw water out of the wells of salvation. நாம் ஜெபிப்போம். பிதாவே, தேவ வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்திற்கான இந்த வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா போதும் எல்லா ஹல்லேலூயா சுதந்திரத்திற்குள்ளும் ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கும் ஆழமான வெளிப்பாடை சத்தியத்தை எங்களிடத்தில் வெளிப்படுத்தும் ஆவியானவரே இயேசு நாமத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஐசாயா 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். We just read from the book of Isaiah chapter 12 verses 2 and 3. இதோ தேவனின் ரட்சிப்பு, நாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். Behold, God is my salvation. I will trust and not be afraid. அதாவது நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன். I will not be afraid, but I will trust Him. அதை தான் இந்த இடத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். This is what we need to turn our attention towards. நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். If we need to walk without fear, we need to have trust in God. எந்த நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும்? What kind of trust do we have? நாம் தேவன் நம் ரட்சிப்பாக இருக்கிறார். That God is our salvation. அதாவது நாம் தேவன் நமக்கு அவர் ரட்சிப்பாக இருக்கிறார். Our God is salvation for each and every one of us. அந்த ஒரு வெளிப்பாடால் நாம் பயப்படாமல் அவரை நம்பி இருப்போம். It is because of this revelation that we will not be afraid, but we will trust. ரட்சிப்பு என்றால் என்ன? What do we mean by salvation? சோசோ என்ற கிரேக்க மொழியில் இருக்கும் இந்த ரட்சிப்பு. It's taken from the Greek word sozo. இதில் 5 காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. There are 5 aspects to the salvation. முதலில் சுகம், Healing, விடுதலை, deliverance, பாதுகாப்பு, protection, காப்புதல், preservation, எல்லா காரியத்திலும் நன்மை. and soundness in all areas of our இந்த life. 5 காரியங்களையும் கொண்டதுதான் ரட்சிப்பு. And these 5 aspects are in the salvation. என் தேவனே என் ரட்சிப்பு என்று ஒரு விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் If a person is believing that God is his salvation, நமக்கு உள்ள எந்த பயமும் இருக்காது. then we will have no fear. அவரை நம்பி இருப்பவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. Those who trust in Him, those who believe on Him will not அவருடைய fear. ரட்சிப்பின் வல்லமையில் நாம் நம்பி இருந்தால் If we are believing in the power of the salvation, நமக்குள் எந்த பயமும் இருக்க வேண்டியதில்லை. there is no need for us to fear. அவரே எனக்கு சுகம், தெய்வீக சுகமாக இருக்கிறார். He is my divine health. அவரே எனக்கு தெய்வீக விடுதலையாக இருக்கிறார். He alone is my divine அவரே deliverance. எனக்கு தெய்வீக பாதுகாப்பாக இருக்கிறார். He is my protection. அவரே எனக்கு தெய்வீக காப்புதலாக இருக்கிறார். He is my preservation. அவரே எனக்கு தெய்வீக செழிப்பாக இருக்கிறார். And I have divine prosperity in all areas of my life. இதை நம்புகிறவருடைய இதயத்தில் எந்த பயம் இருக்க வேண்டியதில்லை. Those who believe in this have no need to have any fear in their hearts. கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானார். The Lord Jehovah is my strength and my song. அதாவது இந்த நம்பிக்கை கொண்டவர்கள், அவரே என்னுடைய ரட்சிப்பு என்ற நம்பிக்கை கொண்டவர்கள், Those who believe that God Almighty is their salvation,
அவர்களுக்குள் கர்த்தருடைய பலன் இருக்கும். These people will have the strength of God inside of them. ஏன் அவர்களுக்குள் சந்தோஷம் இருப்பதனால் தேவ பலம் அவர்களுக்குள் இருக்கும். Because they have the joy of the Lord inside of them, they have the strength of God. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை நிமித்தமாக இந்த தேவ சந்தோஷம் அவர்களுக்குள் நிரம்பி இருக்கும். Because of the trust they have, the joy of the Lord will be filled inside them. அதனால் அவருடைய இதயத்திலிருந்து கீதம் புறப்படும். Therefore, songs will proceed from their hearts. அவரே பலமும் இருப்பார், அவரே கீதமும் இருப்பார். And He will be their strength and He will be their song. அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்ளுங்கள். Because He is become my salvation, therefore with joy shall we draw waters out of the wells of salvation. அவரே எனக்கு இரட்சிப்பாய் இருப்பதனால், because He is my salvation, நாம் அவருடைய இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்ளலாம். therefore will we draw water from the wells of salvation with joy. முக்கியமாக இந்த இடத்தில் ஊற்றுகளில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. Most importantly, we need to look at the wells of salvation. பல ஊற்றுகளிலிருந்து நாம் கொண்டு கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written over here not just one well, but several wells from which we may be in a position to draw. ஐந்து ஊற்றுகளை பற்றி தான் இது குறிப்பிடுகிறது. It's referring to the 5 wells, these 5 wells. ஊற்றுகள்? Which 5 wells are we talking about? விடுதலை, deliverance, சுகம், healing, பாதுகாப்பு, protection, காப்புதல், preservation, எல்லா அறிவும் நன்மை. and soundness in all இந்த areas. 5 ஊற்றுகளிலிருந்து நாம் கொண்டு கொள்ள வேண்டும் என்றால், If we need to draw from these 5 wells of salvation, அதிலிருந்து கொண்டு கொள்வதற்கு நமக்குள் பலம் இருக்க வேண்டும். we need to have strength inside of us to draw. அவருடைய சந்தோஷமே நமக்கு பலமாக இருக்கிறது. And it is His joy that is our strength. எந்த ஊற்றிலிருந்தும் தண்ணி எடுக்க வேண்டும் என்றால் ஒரு பலம் இருக்கிறவர்கள் தான் ஊற்றிலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு கொள்ள முடியும். If we need to draw water out of any well, then we need the strength to be able to do that function. தண்ணீர் என்பது ஒரு தேவை. Water is our need. தேவனமாக நமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, In like manner, no matter what requirement we have, அந்த தண்ணீரை, அந்த தேவைகளை நாம் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து சந்தோஷத்தோடு நாம் கொண்டு கொள்ள முடியும். that water we'll be able to draw from the wells of salvation with joy. மகிழ்ச்சி இல்லாததை கொண்டு கொள்வதற்கு அவர்களுக்குள் பலம் இருக்காது. The one who has no joy inside of his or her heart will not have the strength to draw out the waters from the wells. மகிழ்ச்சி எதனால் இருக்குது? How does this rejoicing come? கர்த்தராகிய தேவனே என் ரட்சிப்பாக இருக்கிறார். When we have an understanding that the Lord God Almighty is my salvation. கர்த்தராகிய இயேசு என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். Jesus Christ is my salvation. அவர் எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார். He has done everything already on the cross. நான் விசுவாசித்தால் மட்டும் போதும். Now the only thing I have to do is believe. நான் பயப்படாதே, நீ விசுவாசி என்று இயேசு சொன்னார். Jesus Christ said, "Do not fear, believe." நான் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். You can. If thou canst believe, all things are possible for him that believes. விசுவாசம் எப்பொழுதும் When will faith come? அவரை நம்பும்போது, அவரை பற்றி இருக்கும் அறிவை பெற்றுக்கொள்ளும் போது, when you believe on Him and when you receive the understanding of Him, நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும்போது, when we have the joy inside us, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், that He has done everything for நீ me, நான் எதற்காக பயப்பட வேண்டியதில்லை. I do not have to fear for anything going forward. பயமில்லாத இதயத்தில் விசுவாசம் உண்டு. A heart which does not have fear inside of it is a heart of faith. அந்த விசுவாசம் இருக்கும் இதயத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. And in a heart of faith there will be rejoicing. இந்த மகிழ்ச்சியை அவர்களுடைய பலமாக, ஆவிக்குரிய பலமாக மாறி அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கொண்டு கொள்வார்கள். This rejoicing turns into spiritual strength, and with this strength we will be in a position to draw from the wells. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், The promise for this month. கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? What is God revealing to us? நமக்குள் பயம் இருக்கக்கூடாது. We should not have fear inside நாம் us. அவர் ரட்சகர் என்பதை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். With all our hearts, we need to believe that He is our salvation. அந்த விசுவாசம் உடையவர்களுடைய அவருடைய இதயத்தில் அவரே பலமாக இருப்பார், அவரே கீர்த்தனமாக இருப்பார். With that faith in our heart, we will understand He will be our strength and He will be our song.
அந்த அவருடைய இதயத்தில் மகிழ்ச்சி உண்டு. There will be joy in such a person's heart. மகிழ்ச்சியை கர்த்தருடைய பலமாக இருக்கிறது. And the joy will change into the strength of the Lord. தேவைகளை முந்து கொள்வதற்காக. In order for them to be able to draw from அந்த சந்தோஷத்தை கர்த்தர் ஒவ்வொருவருடைய இதயத்திற்குள் தருகிறார். Today God is giving that joy into everyone's heart. அந்த சந்தோஷத்தினால் உங்களுக்குள் கர்த்தருடைய பலம் உண்டாவதாக. And because of that joy, and that joy is changing, is creating strength inside of you. இணை வசனமாக அகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். We will read from Haggai chapter 2 verse 5. அவர் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். Haggai chapter 2 verse 5. According to the word that I covenanted with you when you came out of Egypt, so my spirit remaineth among you. Fear ye not. அகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் from Haggai chapter 2 verse 5. எகிப்து தேசம் என்றால் உலகத்திலிருந்து நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் உங்களோடு புறப்பட்ட போது உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின்படி என்ற வசனத்துக்கு அர்த்தம் என்னென்றால், what is the meaning when you read from according to the word that I covenanted with you when you came out of Egypt? What is the meaning of that? உங்களை ரட்சிப்புக்குள் உலகத்திலிருந்து நான் எடுத்து குமாரன் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்த போது நான் பண்ண வாக்குத்தத்தத்தின்படி. It means that according to the promise that I gave you when I brought you out of the world into the kingdom of the dear Son. அந்த வாக்குத்தத்தத்தின்படி, according to that promise, the Lord God Almighty is saying to you, அவருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலையாக இருக்கிறார். The Holy Spirit is present among you. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. You have no need to fear. அந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்ன என்று நாம் இன்றைக்கு ஆழமாக அறிந்திருக்கிறோம். Today we are going to study in depth what is this word of the covenant. அதாவது அந்த உடன்படிக்கையின், அதாவது நீங்கள் இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை தந்திருக்கிறார். When we came out of the world, God has given to each and every one of us a promise of the covenant. அந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்ன? What is this word of the covenant? அதை நாம் யாத்திராகமம் 13வது அதிகாரம் 5-7 என்ற வசனங்களை வாசிப்போம். We understand that. 5-6-7 என்ற வசனங்களை வாசித்து புரிந்து கொள்வோம். We understand that from Exodus chapter 13 verses 5-7. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 5லிருந்து 7வது வசனங்களை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், எத்தேயர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்திற்கு உன்னை வரப்படும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருடைய பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். என் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். And it shall be, when the Lord shall bring thee into the land of the Canaanites and the Hittites and the Amorites and the Hivites and the Jebusites, which he sware unto my fathers to give thee, a land flowing with milk and honey, that thou shalt keep this service in this month. 7 days thou shalt eat unleavened bread, and the 7th day shall be a feast to the Lord. Unleavened bread shall be eaten 7 days, and there shall no leavened bread be seen with thee, neither shall there be leaven seen with thee in all thy quarters. Hallelujah. அதாவது நாம் 5வது வசனத்தில் 2வது பகுதியை வாசிக்கும் போது
என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலையாக கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். We read the second portion from Haggai, which says that the Holy, so my spirit remains among you, fear ye not. If the Holy Spirit needs to be in our midst, we need to do certain things. It is because the Holy Spirit is amongst us, then we have a certain confidence and a certain and faith. When the Holy Spirit is amongst us, then no evil shall come against us. That is the reason why the Word of God tells us, fear ye not. Because my Holy Spirit is amongst you, you have no need to fear. What is it that has been spoken of Christ? When we were brought out from the world, what was the word of covenant that was given to us? I will take you into a land flowing with milk and honey. I will take you into the land flowing with milk and honey. However, how is it that you have to live in that land? For 7 days. அந்த தேசத்துக்கு வந்த பிறகு நீ அந்த தேசத்தில் புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவாய். After you have come into the land flowing with milk and honey, you shall not eat unleavened bread for 7 days. 7ஆம் நாளில் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். It is the 7th day when come and celebrate in the presence of God. When you come and celebrate in the presence of God, and it is on that 7th day. All the 7 days we should not have any unleavened bread. Amen. Hallelujah. And we should have unleavened bread. Hallelujah. Nam pulipilla appam pusika vendum. We need to eat unleavened bread. Pusikulla appam unnidathil kaanapada vendam. There should be no leavened bread seen amongst you. Un ellegalukul engum pulipillada engum pulithamavum unnidathil kaanapada vendam. Amongst all your quarters or your borders there shall be no leavened bread seen. 7 நாளும் புளித்த மாவு இருக்கக்கூடாது, புளிப்பில்லாத மாவு இருக்கணும். 7 days you need to have unleavened bread. There should be no leaven. உன்னுடைய எல்லைக்குள்ளும், அதாவது நீ வாசிக்கும் எல்லைக்குள்ளும் எந்த புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்படக்கூடாது. And there should be no leavened bread seen even amongst your borders. இதுதான் தேவனுடைய இந்த உடன்படிக்கையின் கட்டளையாக இருக்கிறது. This is the command according to the covenant. இதற்கு அர்த்தம் என்ன? What do you mean by this? நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து தெரிந்து கொள்வோம். We shall understand this from 1 Corinthians chapter 5 verse 8. ஆதலால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Therefore let us keep the feast, not with old leaven, neither with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. புளித்த மாவு என்றால் இதற்கு அர்த்தத்தை இடத்தில் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். God is revealing what leavened bread is in this place. புளித்த மாவு என்றால் துர்குணம் பொல்லாப்பு. Leavened bread is equated with malice and wickedness. துர்குணம் என்றால் what do you mean by a malice? அதாவது ஒரு இதயத்தில் ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, மன்னிக்காமை, having hatred, bitterness and unforgiveness in a person's heart. ஒருத்தரை பகைத்துக் கொள்வது எப்பொழுதும் always having argument and strife with another person. இதைதான் துர்குணம் என்றால் ஒரு சரியான குணம் அல்ல, துர்குணம். These are called as bad characteristics or malice. அதாவது அந்த துர்குணமும் அந்த பொல்லாப்பும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். There should be no malice or wickedness in our lives. இந்த ரெண்டு காரியங்களையும் கர்த்தர் சொல்கிறார்.
இதை புளித்த மாவோடு, அதாவது அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடும் அல்ல. 1 Corinthians 5:8. Therefore let us keep the feast not with old leaven, neither with the leaven of malice and wickedness. ஆனால் இந்த இடத்தில் அடுத்தபடியாக அதாவது துப்புரவும் உண்மையும் என்ற புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். But with the unleavened bread of sincerity and truth. அதாவது புளித்த மாவு என்றால் அதில் இருக்கும் காரியங்கள் துப்புரவு, அதாவது துர்க்கணமும் பொல்லாப்பும். Leavened bread has malice and wickedness. அதாவது புளிப்பில்லாத மாவு என்றால் துப்புரவும் உண்மையும். However, unleavened bread has sincerity and truth. ஒரு விசுவாசியின் இதயத்திற்குள் என்ன இருக்க வேண்டும்? துப்புரவு, சத்தியம். A believer needs to have sincerity and truth in their hearts. அதாவது உண்மை என்றது உண்மை என்றது தேவ வாக்கின் சத்தியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The truth means the revelation of the word of God. துப்புரவு என்றால் ஒரு வைராகியம், ஒரு உண்மைத்துவம். Sincerity is a faithfulness and a zeal for God. அதாவது அந்த உண்மைத்துவம், அந்த வைராகியம் அதோடு சேர்ந்து தேவ வாக்கில் இருக்கும் சத்தியத்தில் அப்படி இதயத்தில் பட்டவர்களாக இருக்க வேண்டும். This faithfulness and zeal will bring to us the revelation of the truth of the word of God inside our hearts. அப்பொழுது நாம் எந்த பொல்லாப்பும் செய்ய மாட்டோம். Then we will have the malice in our hearts. எந்த துர்மார்க்க காரியங்களையும் செய்ய மாட்டோம். We will have the desire to do any wicked acts. அப்படிதான் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் வர வேண்டும். And it is in this manner that we need to enter the presence of God. Why? அதாவது இந்த வண்ணமான துர்க்கணமும் பொல்லாப்பும் இருந்தால், if we have this malice and wickedness in our hearts, இந்த பழைய புளித்த மாவோடு நாம் இருந்தால், if we are going to be like this leavened bread, அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வாசமாக இருக்க முடியாது. then the Holy Spirit cannot stay in such a place. அதனால் நாம் வெற்றியை காண முடியாது. And we will not be in a position to see victory. சந்தோஷம் இருக்காது. We will not have that joy inside our hearts. அதனால் நாம் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து கொண்டு கொள்ள முடியாது. And more suddenly we will not be able to draw from the wells of salvation. அந்த டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஐ வாசித்து முடித்துக் கொள்வோம். We should read finally from the book of Deuteronomy, chapter 23, verse 14. உபாகமம் 23:14. 23:14 of Deuteronomy. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு என் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. For the Lord thy God walketh in the midst of thy camp to deliver thee and to lift up thine enemies before thee. Therefore shall thy camp be holy, that he see no unclean thing in thee and turn away from thee. பரிசுத்த தேவனாகியவர் நம் மத்தியில் இருக்கிறார். The Lord God who is holy is amongst us. அவர் எதற்காக இருக்கிறார்? For what purpose is he amongst us? நம்மை ரட்சிக்கவும், In order that we might see நம் சத்துருக்களை நமக்கு ஒப்புக் கொடுக்கவும், that our enemies might be surrendered into our hands. நம் பாளையத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். And he is moving about in our camp. இந்த புது ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். And in the New Testament, the Holy Spirit is with நம் us. பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். And he is moving around in our அவர் camp. நம்மை ரட்சிக்கவும் செய்கிறார். நமக்கு எதிராக வரும் சத்துருக்களை நமக்கு ஒப்பும் கொடுக்கிறார். He has brought salvation into our lives, and he is bringing our enemies to our feet. ஆகையால் உன்னிடத்தில் அசுசியமான காரியத்தை நீ அவர் கண்டால் அவர் உன்னை விட்டு விலகி போவார். If he sees anything which is unclean in thee, he will leave. அசுசியமான காரியம் என்றால் அசிங்கமான காரியங்கள். We talk about unclean things which are not according to the word அந்த of God. காரியங்கள் இருந்தால் ஆவியானவர் நம் பாளையத்தை விட்டு போய் விடுவார். If those things are found in us, the Holy Spirit will leave our camp. உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையத்தை சுத்தமாய் இருக்க கடவுள். And all that he might not leave you, that he might stay with you, you need to ensure that your camp is holy. எப்படி நம்முடைய பாளையத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது? How is it that we will keep our camp holy? புளித்த மாவு நமக்குள் இருக்கக்கூடாது. We should not have any leavened bread inside வெறுப்பு, us. கசப்பு, இந்த வண்ணமான காரியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. Hatred and bitterness should not find place in our hearts. தேவ அன்போடு நம் வாழ்க்கை வாழ வேண்டும். We need to live our lives with the love of God. அப்பொழுதுதான் நம்முடைய பாளையம் சுத்தமான பாளையமாக இருக்க வேண்டும். Only then will our camps be holy.
அப்பொழுதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். Then the power of salvation of the Lord God Almighty will be manifested in our அதாவது lives. அந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு வந்த தேவன், The God who has separated us from the world, நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு உடன்படிக்கையை தந்திருக்கிறார். He has given us a word of His covenant. என்ன உடன்படிக்கையின் வார்த்தை அது? What word is உன்னை covenant? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will take you into the land flowing with milk and honey. அந்த இடத்தில் நீ போய் சேர வேண்டும் என்றால் If you need to enter into that place, ஆவியானவர் தான் உன்னை கொண்டு சேர்ப்பார். it is the Holy Spirit who will take you. அதனால் நீ பயப்பட வேண்டாம். Therefore, you have no need to fear. நான் நீ ஜாகிரதையாக இரு. You need to be careful உன்னுடைய பாளையத்திற்குள் எந்த அசிங்கமும் வந்து சேரக்கூடாது. that there is nothing unclean in your camp. இந்த அசிங்கமான காரியங்கள் இருந்தால் அந்த இடத்துல இந்த பாளையத்தை விட்டு கர்த்தராகிய ஆவியானவர் அவர் விலகி போய் விடுவார். If there is anything unclean found in your camp, the Holy Spirit will depart. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட முடியாது. Then the power of salvation cannot be made manifest in our lives. வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்காக வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that God has given to us? பயப்படாதே, நம்புங்கள். Do not be afraid, but believe. கர்த்தராகிய தேவனே உம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார். The Lord God Almighty alone is your salvation. அவருடைய எல்லா காரியத்திலிருந்தும் ரட்சிக்க செய்திருக்கிறார். He has saved you and delivered you from all things. உன்னை எல்லா பிசாசு வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். He has delivered you from all the power of the devil. எல்லா வியாதியிலிருந்தும் அவர் உன்னை விலக்கி வைத்திருக்கிறார். He has removed from you all sickness. அவர் உனக்கு பாதுகாப்பாக உன்னை சுற்றி இருக்கிறார். He is standing around you and giving you protection. அவர் உனக்கு காப்புதலாக இருக்கிறார். He himself is your உன் preservation. வாழ்க்கையை எல்லாம் செழிப்பிக் கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். He is all powerful to bring all prosperity into அவரே your life. உனக்கு பலமாக இருக்கிறார். He alone is your strength. அவரே உனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். He is your salvation. இதை அறிந்த உனக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். You who understands this needs to have some joy in your heart. அந்த மகிழ்ச்சி உனக்குள் நிரம்பி இருக்கும் போது And when this joy is filled inside you, அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீ கொண்டு கொள்வாய். you will be in a position to draw from the well of salvation. இரண்டு காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Let us keep in mind two things. ஒன்று நமக்குள் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். One is that we need to have joy in our இரண்டாவது hearts. காரியம் Secondly, நம்மோடு இருக்கும் ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். the Holy Spirit who is with us needs to be with us at all times. நம்முடைய பாளையத்தில் நாம் அந்த பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொள்வோம். Therefore, we need to ensure that our camps are holy. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். If we need the Holy Spirit to always be with us, then our lives need to always be holy. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் நமக்காக அவர் யாவற்றையும் அவர் நமக்காக ரட்சிப்பின் வல்லமையினால் செய்து முடிப்பார். If the Holy Spirit is with us, then all the power of salvation will be brought into our lives. எதற்காக பயப்பட வேண்டியதில்லை. There will be no need for us to fear. அவர் நமக்காக யுத்தம் செய்வதற்காக நமக்காக இருக்கிறார். He is standing by us in order to take our battle. நமக்கு எதிராக வெறும் சத்துருக்களை நம்மிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். He will surrender. He will make our enemies surrender to us. நம்மை அவர் காத்துக்கொள்வார். He will protect us. நம்மை பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் நம்மை கடந்து செல்ல வைப்பார். And he will make us enter into the land flowing with milk. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. In order that the name of the Lord Jesus Christ. ஹalleluya. அந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிப்போம். ஹalleluya. பிதாவே, வல்லமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்காக தந்திருக்கிறீரே. நீரே ரட்சிப்பாக எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை வைத்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. உடைய வல்லமையான வலதுகரம் பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஹalleluya. நீரே எங்களுக்கு ரட்சகராக இருக்கிறீர். எங்களை லாபத்திலிருந்து ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருப்பதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹalleluya. நாங்கள் மகிழ்ச்சியோடு ஹalleluya ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நாங்கள் கொண்டு கொள்வோம். நீரே எங்களுக்கு பலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் கீர்த்தனம் பாடுவோம் ஐயா. ஹalleluya. இந்த சந்தோஷத்தினால் நீர் எங்களோடு இருப்பதனால் ஹalleluya
ஹalleluya நாங்கள் உம்மை நம்பி இருப்பவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய இந்த மாதத்திலிருந்து ஹalleluya இந்த ரட்சிப்பின் வல்லமை அறிந்து ஹalleluya ஜனமாக நாங்கள் ஹalleluya உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் பரிசுத்தவான்களாக எப்பொழுதும் நடந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஹalleluya பெரிய காரியங்களை செய்வார், அற்புத காரியங்களை செய்வார் என்றதை நாங்கள் புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்திற்கு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி.